ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா, நாம் இன்றைக்கி மிஷினில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூல் வந்து எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது, அப்புறம் வந்து பாபின் கேஸ் வந்து நம்ம எப்படி போடணும், அதில் வந்து நூல் வந்து எப்படி கோர்க்கணும் அப்படி தான் ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே நூல் வந்து போடும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் தான் அந்த நூலை இழுத்தா கையில் வரணும். நம்ம ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழுக்கும் போது வரக்கூடாது. இப்போ காமிக்கிற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடு இழுக்க வரக்கூடாது. அந்த நூல் வந்து எப்போவுமே நூல் கண்டு அந்த நம்மளோட லெஃப்ட் சைடு இழுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த சைடு தான் அந்த நூல் வந்து இழுத்தா வரணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிறங்க. மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம போட்டுட்டு நான் என்னோடய லெஃப்ட் சைடு தான் நான் இழுக்கிறேன், நூல் வருது. அதை கொண்டு வந்து அந்த ஹோல்ஸ் இது பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸ்குள்ளே நான் வந்து உள்ளே விட்டுறேன். அதுக்கப்புறமா ஒரு கம்பி மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த ஒயிட் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் மிடில் பாயிண்டில் இருக்க மாதிரி விட்றேன். விட்டு கொஞ்சம் டைட்டாக நம்ம அந்த இடத்துல இழுக்கணும். இழுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் பார். ஓகேங்களா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங் இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை இழுத்து கொடுக்கக்கூடிய ஸ்ப்ரிங். அந்த ஸ்ப்ரிங்குக்கு உள்ளே விட்றேன். உள்ளே விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அந்த கம்பி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கம்பிக்குள்ளே வர்ற மாதிரி எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ கம்பிக்கு உள்ளே வந்துருச்சு பாருங்கள். கம்பிக்கு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த த்ரெட்டோட டேக்கப் லிவர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே விடுறேன். ஓகேங்களா, அதுலேருந்து எடுத்து வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே உள்ளே விட்டுக்கலாம். இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விடக்கூடிய இடம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விடுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் இது, தேர்ட் இது, 4th, 5th, 6th, அதுக்கப்புறம் 7th தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் த்ரெட்டை வந்து நீடிலுக்குள்ளே கொடுக்கக்கூடியது. நீடில் வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி அதில் வந்து கொஞ்சம் பிசுறுலாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அதனால் அந்த பிசுறு வந்து இருக்கும், அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீடிலில் வந்து விடலாம். அப்படி விடும்போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீடிலுக்குள்ளே போகும், இல்லைன்னா கொஞ்சம் கண்ணு தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு அந்த லிஃப்ட்டை வந்து தூக்கிட்டு, லிஃப்ட் இல்லை ஃபுட்டை வந்து தூக்கிட்டு பின்னாடி பக்கமாக த்ரெட்டை நம்ம வந்து வெளில விட்டுறலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம நூல் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பாபின் கேஸில் வந்து நம்ம எப்படி நூல் போடலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. பாபின் கேஸ் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். பாபினை வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து நமக்கு ரைட் சைடு வரணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம போட்டிருந்தோமா, இப்போ வந்து நமக்கு வந்து ரைட் சைடு நம்ம வந்து இழுத்தோம்னா அந்த நூலை வந்து பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு ரைட் சைடு வந்து வரணும், லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வரக்கூடாது. ஓகேங்களா, தெரியுதுங்களா, இந்த வீல் வந்து சுற்றுது பார்த்திங்களா, அது மாதிரி ரைட் சைடு நமக்கு வந்து வந்துட்டுருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்ட கரெக்டு. மிஷினில் வந்து போடும்போது லெஃப்ட் சைடு வரணும், பாபின் கேஸில் வந்து போட்டு இழுக்கும்போது நமக்கு ரைட் சைடு வரணும். ஓகேங்களா, இப்போ இதை இழுத்து பார்க்குறேன், நமக்கு வந்து ரைட் சைடு வருது. இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க, பேக் சைடு போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே நான் கொடுத்து இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது வரைக்கும் அந்த நூலை வெளிப்பக்கமாக அந்த மாதிரி கொண்டு வந்து இழுத்திங்கனாவே அது வந்து தன்னால் உள்ளே வந்துடும். நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டியது கிடையாது. பாபின் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ அந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா, ஒரு கம்பி மாதிரி, அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டோம்னா உள்ளே இருக்க அந்த பாபின் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகாது. அதுக்காக தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அதுலேருந்து கையெடுத்துட்டால் இந்த மாதிரி கீழே விழுந்துடும். ஓகேங்களா, அந்த கம்பி மாதிரி நீட்டிகிட்ருக்குல்ல, அதுலேருந்து கையெடுத்தால் கீழே விழுந்துடும். அதே நம்ம வந்து டைட்டாக அந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகுனா, அந்த பாபின் வந்து உள்ளே இருக்க பாபின் வந்து கீழே விழுகாமல் அப்படியே ஃபிக்ஸடாக அப்படியே நிற்கும். அதுக்காக தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம மிஷினில் வந்து அந்த பாபின் கேஸை வந்து செட்டாக போடும்போது என்ன ஆகுனா, அது வந்து பாபின் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். விழுந்தாவே அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி நம்ம வந்து விழாமல் பிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ வந்து அந்த கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்களா, அதை நம்ம வந்து பிடிச்சிட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். நம்ம விடும்போது நூல் எடுத்து வெளியில் விட்டுறணும். வெளியில் விட்டுட்டு அந்த கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, இப்போ வந்து மிஷின்லேயும் வந்து பாருங்கள் ஒரு அந்த ஓட்டை போய் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே விட்டு இந்த நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்கிறத அந்த கம்பி வந்து எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வச்சோம்னா தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதை நம்ம வந்து எடுக்காமல் விட்டுட்டா ஃபிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி தான் பண்ணணும். திருப்பி நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கீழே வந்து பாருங்கள், அந்த மிஷின்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி தெரியுது. அதை தெரியுதுங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள்.
இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு இருக்க மாதிரி இருக்கணும். நம்மளோட இந்த கையில் அந்த விரலில் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து விடணும். விட்டிங்கன்னா தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா லூஸ் ஆயிடுச்சுன்னா நூல் வந்து லூப் அடிக்க ஆரம்பிச்சிடும், நூல் வந்து சிக்கிக்கிறோம். அதனால தான் அதை எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், நல்லா டைட்டாக பண்ணணும். ஓகேங்களா? இப்போ த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் நமக்கு வந்துருச்சு. இப்போ நீடியில் வந்து கீழே இறக்கி கீழே உள்ள த்ரெட்டை வந்து மேலே நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு இப்போ வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து த்ரெட்டில் வந்து கிளாத்தில் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று வந்து பேப்பரில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி கிளாத்தில் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கிளாத்தை வந்து லைட்டாக அந்த ஃபுட்டை வந்து தூக்கிட்டு லைட்டாக உள்ளே வச்சுட்டு அந்த நீடில் வந்து கிளாத்தில் படுற அளவுக்கு வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு லைன் நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்போது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கீழே கிளாத்தை மிஷினுக்கு நேரம் வச்சுட்டோமா, வச்சுட்டு பெடலில் வந்து நம்ம வந்து வீலை வந்து கையால் சுற்றுறோம். அதே டைமில் பெடலை வந்து நம்ம காலால் மிதிக்கிறோம். இது எல்லாமே போன 2 வீடியோஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இன்னொரு தடவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க. நம்ம வந்து மிஷினில் கிளாத்தை வைக்கும்போது வீலை சுற்றுறோம், பெடலை நம்ம காலால் மிதித்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து எப்படி நூல் போடுறது, எப்படி பாபின் கேஸ் போடுறது, அதை போட்டு எப்படி கிளாத்தில் வந்து தைக்கிறதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க குரூப்பில் வந்து கேளுங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இதை தைச்சி முடிச்சாச்சு. லைன்ஸ் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. நேற்று நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கிளாத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. நேற்று நீங்கள் என்னென்ன பண்ணிங்களோ அது எல்லாத்தையுமே அப்படியே கிளாத்தில் வந்து ட்ராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இதை வந்து சொல்லணுங்கிற இது வந்து கிடையாது. ஏற்கனவே எப்படி பண்ணுங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கிளாத் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா லேஸாக இருக்கும். இதே வந்து 2 கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கிறங்க, கொஞ்சம் கனமாக இருக்கும். கனமாக இருக்கும்போது நமக்கு வந்து சுருக்கம் வந்து அந்தளவுக்கு தெரியாது. அதனால் கிளாத்து வந்து கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி 2 கிளாத்தை எடுத்துக்கிறேங்க. இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார்லாம் தைச்சிட்டு மீதி லைனிங் கிளாத் வந்து வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கிளாத்தில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணனா பாப்லின் கிளாத்துன்னு சொல்லிட்டு கிளாத் இருக்கும். அந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கனமாக இருக்கும். அதில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து உங்களால் வாங்க முடியல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரேஷன் கடை வேஷ்டி புடவை இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து 2 கட் பண்ணிக்கிறங்க. 2 பீஸாக வச்சு நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள். ஏன்னா லேஸாக இருக்க போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அந்த சுருக்கங்கள்லாம் வரும். அதுக்காக சொல்கிறேன். அப்படி அதுவும் உங்களுக்கு இல்லைன்னா நம்மக்கிட்ட ஏதாவது காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைஸான கிளாத்லலாம் தைக்கிறா இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் தைக்க முடியாது. கொஞ்சம் கனமான கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். காட்டன் கிளாத்தில் பண்ணுங்கள், அப்படின்னா பாப்லின் கிளாத்தில் பண்ணுங்கள். அது 2மே கிடைக்கல அப்படின்னா ரேஷன் கடை வேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து 2 பீஸாக கட் பண்ணி அதில் வந்து தைச்சி பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் எல்லாமே போட்டு காமிச்சேன். நம்ம வந்து இது வந்து தனியாக எதுவும் செய்யலை. நான் ஏற்கனவே பேப்பரில் என்ன பண்ணணும், த்ரெட்டு போடாமல் நீடில் மட்டும் வச்சு எப்படி பண்ணணும் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து த்ரெட்டு போட்டு கிளாத்தில் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களுமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நாம் வந்து ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு வாட்ஸ்அப் குரூப்புமே உண்டு. உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதோ அது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வீடியோஸில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக கேட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மூலியமாக ஒரு 4 பேர் கிளாஸஸ்மே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறட்டும். முடிஞ்ச வரைக்கும் யார் கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வந்து கற்றுக்குறீங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் வந்து போட்டுட்ருக்கோம். சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி தான். சர்க்கிள் வந்து போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா அது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கை வந்து உள்ளே போக சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து பொறுமையாக ஒரு இன்ச்சாக நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுமே விழுற வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி அனுப்புங்க. வீடியோஸ் வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம சேனல் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுமே
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நாம் வந்து ஃப்ரீயாக ஆரி கிளாஸுமே எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆரி கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரீயாக நீங்களும் ஆரி வந்து கற்றுக்கலாம். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே கட்ட வேண்டியது கிடையாது. ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லித்தரோம். ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.